திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம். நவ மெத்தையில் இன்று நாம் 1638 சிந்திக்கின்றோம். மனத்திடை நின்ற மதிவால் உருவி இனத்திடை நீக்கி இரண்டரை ஈர்த்து புனத்திடை அஞ்சும் போகாமல் மறித்தால் தவத்திடை ஆரொளி தன்னொழியாமே. ஆசைகளற்ற மனமாய் நாணவால் கொண்டு ஐம்புலங்களை அடக்கி உலகியல் பிணப்புகளை அகற்றி சிவத்துடன் உன்னை பொருத்தி சிவ ஒளியை ஆன்ம ஒளியாக நாம் மாறுகின்ற தருணம்தான் தன் ஒளி ஆமே அப்படின்றாரு. இப்போ உண்மையான தவன்றது உடலை வருத்திட்டு பண்ணக்கூடாது, மனதை ஒருமுகப்படுத்தி இறை சிந்தனை நிறுத்துவது அப்படின்றதும் மறைமுகமாக சொல்கின்றார். அருவி என்ற வாளை கொண்டு உலக பற்றுகளை அறுத்து தீய எண்ணங்கள் என்ற விசை செடிகளை அழித்து விடாமல் தவத்திலே நாம் டிராவல் பண்ணும் போது பேரு ஒளியாக இறைவனை காண முடியும் என்கின்றார். இங்கே 6 ஒளி அப்படின்னு குறிப்பிடுகின்றது. 6 ஆதார சக்கரங்களை குறிப்பிடுகின்றார். மூலாதாரம்னா முதுகெலும்புக்கு அடியில் இருக்கிறது, நிலத்தை சம்பந்தப்பட்டது. சுவாசிஸ்தானம்னா நீருக்கு தொப்புளுக்கு கீழே பின்புறம் உள்ளது. மணிப்பூரகம்னா நெருப்பு தொப்புளாக உள்ளது. அனாகாரம்னா காற்று இதயமாக உள்ளது. விசுத்தி ஆகாயம் தொண்டப்பகுதியில் உள்ளது. ஆக்னை புருவ மக்தி மனமானது அடங்கக்கூடிய இடம். இந்த 6ஐயும் கைவரப்பட்டவர்கள் ஏதாவது சக்கரமாகிய சகசர சலத்தில் தன்னொழியாக ஜொலிக்க முடியும், இறைவனை தரிசிக்க முடியும், பேரு வழியாக காண முடியும். இதுதான் நமக்கு சொல்லக்கூடிய மெயின் கான்செப்ட். அப்ப தவம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? மனசுல உறுதி இருக்கணும், பிரித்தறியக்கூடிய அறிவு நல்லா தென்படணும், புலன் அடக்கம் வேணும். இவ்வளவு இருந்தால்தான் அதை அடைய முடியும். ஒரு குட்டி கதை சொல்லலாம்னா, அடர்ந்த காடு, பெரிய மாளிகை, மாளிகைக்குள்ள ஒரு வைரம் இருக்குது. இந்த வைரம் தான் ஆன்மா அல்லது இறைவன். மாளிகையை சுற்றி நிறைய விஷ செடிகள் இருக்கின்றன. தீய எண்ணங்கள், முற்புதர்கள், உலக ஆசைகள், இவைகளை கடந்து உள்ள செல்லணும். அப்போ மாளிகைக்கு செல்ல விஷ செடிகளையும் உலக ஆசைகளையும் அழிக்கும் போது நாம் அந்த வைரத்தை பெற முடியும். ஒரு வீரன் என்ன பண்றான்? தவம் செய்யணும்னு நினைக்கின்றான். எதுக்காகன்னா அந்த வைரத்தை அடைவதற்கு. குருவிடம் சென்று தக்க ஆலோசனை பெறுகின்றான். அவர் சொல்றாரு, உன்னுடைய மதிவால் உதவியுடன் வீட்டை சுற்றி இருக்கின்ற விஷ செடிகளை அகற்று, முட்புதர்களை வெற்றி ஏறி அங்கு கிடைக்கக்கூடிய விஷக்கணிகளை உண்ணாது மாளிகையை நீ சென்று அடையலாம் அப்படின்றாரு. இந்த இடத்துல காடுன்றது நம்ம உடம்பு, விஷம்ன்றது தீய எண்ணங்கள், மதிவால் அப்படின்றது நம்ம தவம் அல்லது தியானத்துல போய் உட்கார்றது, வைரம்ன்றது சிவபெருமான். தவத்திடை ஆரொளி தன்னொளி ஆமே அப்படின்றார். இந்த கீழே இருக்கிற 6 சக்கரங்களை நம்ம ட்ரிகர் பண்ணி அதை நம்ம ஒளிர விட்டா ஏதாவது ஒளியை நாம் பெற முடியும் அப்படின்றதும் ஒரு சூட்சமாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி. திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய். விந்தியம்மா வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1638வது திருமந்திரம். புலன் அடங்க புரிய தவம். திருமந்திரம். மனத்திடை நின்ற மதிவால் உருவி இனத்திடை நீக்கி இரண்டரை ஈர்த்து புனத்திடை அஞ்சும் போகாமல் மறித்தால் தவத்திடை ஆரொளி தன் ஒளி ஆமே. அருமையான திருமந்திரம். மனம் என்ற உரைக்குள் அறிவாகிய வாள் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவாகிய வாள் கொண்டு ஆசை, பாசம், அச்சம், வெகுளி, ஆணவம் என்னும் குணங்கள் கொண்ட கூட்டத்தில் இருந்து துண்டித்து கொண்டு
குணத்திடை அஞ்சும் போகாமல் மதித்தால் உலக வாழ்வாகிய காட்டில் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன்களும் தன்னிச்சைப்படி மேய்ந்து திரியாமல் தடுத்து நிறுத்தினால் மூலாதாரமான 6 ஆதாரங்களில் தோன்றும் தவ ஒளி தன் ஒளியாகும். உள் ஒளி விளங்கும் சிவ ஒளி காண என்பது பொருள். மதி அறிவு, இனம் கூட்டம், இரண்டற அற்றுப்போக, ஈர்த்து அறுத்து, புனம் வயல் உலக வாழ்வு, அஞ்சு ஐம்புலன்களாகிய பசுக்கூட்டம், மறித்தால் தடுத்தால் ஆறொளி, மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, அநாகதம், ஆக்ஞை என்று 6 நிலைகளில் தோன்றும் ஒளி, தன் ஒளி, உள் ஒளி. கழக வெளியீட்டில் மனமாகிய உரையினின்றும் மதியாகிய வாளினை சிவய நம எடுத்து செருக்கு சினம் சிறுமை இவரல் மாண்பிறந்த மானம் மானா உவகை ஆகிய 6 கோடி மாயா சக்திகள் என்னும் பகைவர்களை வென்று நீக்கி உயிரையும் உடையானையும் நான் அவன் என்று இரண்டாக வேறுபட எண்ணாமல் எண்ணத்தை அவ்வாளினால் ஈர்த்து உலகமாகிய விளைநிலத்தில் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளையும் புக ஒட்டாமல் சிவனடி பேராகிய வானோர்க்கும் உயர்ந்த மேநிலத்தில் போமாறு செலுத்தினால் 4 வகை தவத்தினும் முடிந்த தவமாகிய அறிவில் அறிவாகிய தவத்தால் பெறப்படும் சிவ ஒளியின் கண் தன் ஒளி அடங்கி ஆவியும் தன் ஒளியை கண்டு இன்புறும். அறிவுள் அறிவு, ஞானத்தில் ஞானம், மதிவாள் அறிவாகிய வாள் இனத்திடை நீக்கி காமம் முதலிய பகைவர் அறுவரினின்றும் விலக்கி இரண்டற ஈர்த்து தான் நான், தான் அப்படிங்கிறது சிவன், நான்கிறது சீவன் என்ற பாவனை ஒளிந்து சிவோகம் பாவனை செய்து புனத்திடை அஞ்சும் போகாமல் மறித்தால் என்பதனுடைய பொருள் ஐம்பொறிகளும் புலன்களின் வழி செல்லாமல் தடுத்தால். தவத்திடை ஆறொளி தன்னொளி யாமே என்பதன் பொருள் தவத்தினால் பெறும் ஒளியாகிய சீவ ஒளியை பெறலாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தின் தவநிந்தை பாடல் 1638 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் மனத்திடை நின்று மதிவாழ் உருவி இனத்திடை நீக்கி இரண்டரை ஈர்த்து குணத்திடை அஞ்சும் போகாமல் மறித்தார் தவத்திடையாரொளி தன்னொழியாமே. மனத்திடை நின்ற மதிவாள் உருவி இனத்திடை நீக்கி இரண்டரை ஈர்ந்து குணத்திடை நஞ்சையும் போக மறித்தால். இந்த வரி சரவணையா தளத்துல கொஞ்சம் மாத்தி கொடுத்துருவோம். குணத்திடை நஞ்சையும் போக மறித்தால் தவத்திடை ஆரொளி தன்னொளி ஆமை. இது விளக்கமாக சரவணையா தளத்துல இருக்கும். மனதிற்கு நடுவில் நிற்கின்ற அறிவொடிவான இறைவனின் ஞானமாகிய வாளினை தமது தவத்தின் வழியாக உருவி எடுத்து தம்மை சூழ்ந்திருக்கின்ற பந்தபாசங்களாகிய தலைகளையெல்லாம் அறுத்து நீக்கி தாமும் இறைவனும் வேறு வேறு என்கின்ற இருமை தத்துவத்தை அறுத்து இறைவனோடு ஒன்றாக சேர்ந்து எவ்வளவு நீர் இருந்தாலும் அதற்கு நடுவில் ஒரு துளி நஞ்சை விட்டாலும் மொத்த நீரும் விஷமாகி விடுவது போல
ஆசைகள் இல்லாத மனதில் ஒரு சிறு ஆசையும் இனி சேர்ந்து விடாமல் போகும்படி தடுத்து நிறுத்தினால் தாம் செய்து வருகின்ற தவத்தின் மேன்மை பெற்ற நிலையில் தமக்குள் இருக்கும் 6 ஆதாரங்களாகிய ஒளிகளின் மூலம் ஏறிச் சென்று 7வது சக்கரமாகிய சகசர தலத்தில் வீற்றிருக்கும் பேரொழியாகிய இறைவனாகவே தமது ஒளியும் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தேவாரம் பார்ப்போம். உள்ளமாகிய உரையிலே உள்ள ஞானமாகிய வாளை உருவி 5 ஒருகளாகிய பசுக்களை பிடித்துள்ள ஆசையாகிய கயிற்றை 2 துண்டாய் அரும்படி அறுத்து அவைகளை ஏனை பசு கூட்டத்தினின்றும் நீக்கி அப்பசுக்களோடு தாமும் கொள்ளையில் சென்று மேயாதபடி அவற்றை மடக்கி வைத்தல் ஒருவனுக்கு கூடுமாயின் தவத்தில் தோன்றுவனாகிய 6 ஒளிகளும் அவனுக்கு உரிய ஒளிகளாகி பயன் தரும். இதன் குறிப்புரையாக அது கூடாத பொழுது அவனது தவம் ஒளி இல்லாது இருளேயாம் என்றபடி. மதிவால் ஏகதேச உருவகம் குணத்திடை போகாமல் என்றதனால் 5 எனப்பட்டவை பசு என்பது விளங்கிற்று. பார்ப்பா நகத்திலே பார்ப்பசு 5 என 5 பசுக்களாக பின்னும் கூறுதல் காண்க. 6 ஒளி 6 ஆதாரங்களில் தோன்றும் இறையொளி 5 ஆசையை அறுத்தவருக்கே யோகமும் தவமாய் பயன்படும் என்பது உணர்த்தி அது செய்யாதது யோகம் தவமன்றாம் என இகழ்ந்தவாறு. இதனால் மேற்கூறிய 7 கடல் போலும் ஆசை 5 வழி பெருகி துன்புறுத்துமாகலின் அவற்றை அடக்காதாரது தவம் தவமன்றாம் என அதன் இகழ்ச்சி கூறப்பட்டது. இதன் பின்னிரண்டு அடிகள் நினைத்த இடத்தே நிலைபெறுமாகில் அனைத்துவிற்கெல்லாம் அதிபதியாமே என்பது பாடமாகவும் காணப்படுகின்றது. கௌரி அம்மா வணக்கம் அம்மா. வாருங்களம். நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. ஐயா சொன்ன கதையும் ரொம்ப நல்லா இருந்தது, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1638. மனத்திடை நின்ற மதிவாள் உருவி இனத்திடை நீக்கி 2 வீர்த்து புனத்திடை 5 போகாமல் மரித்தால் தவத்திடை 6 ஒளி தன்னொளி ஆமே. Translation: Unsheathing the sword of wisdom from the scabbard of mind, destroying the association, concentrating on oneness, preventing the fire from going out to the wilderness. The light of men of penance is the self-luminous light. The light of men of penance is the self-luminous light. கொடுத்துருக்காங்க. ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கான்னு தெரியல, நான் அதை பார்க்கல. வில்டர்னஸ்ஸாக அது அந்த மாதிரி இருக்கலாம், தவறாக இருந்தால் மன்னிக்கணும். மனத்திடை நின்ற மதிவாள் உருவி. மனத்திடை நம்மகிட்ட 2 விஷயம் இருக்கு இல்லையா? நம்மள்கிட்ட உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. அந்த உண்மை ஆதாரமாக பின்னாடி இருக்கு. மனித நிலையில இருக்கும்போது மாயை மனம் முன்னாடி நிற்கிது. மனதுல இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். மனம்ன்றதுல இருந்து நம்ம வேலை செய்யும் போது என்னன்னா, மனம் பேசிக்கிட்டே இருக்கும், எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் பின்னாடி போய்கிட்டே இருப்போம். அந்த எண்ணங்கள் சொல்றதா உண்மைன்னு நினைச்சு போய்கிட்டே இருப்போம். ஆனா தவநிலைக்கு வந்த பிறகு அந்த எண்ணமற்ற நிலை நமக்கு வரணும். அதுதான் அவேர்னஸ்ன்னு சொல்றது. ஏன்னா இப்ப எல்லாரும் சொல்றது இப்ப நிகழ்காலத்துல இருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம நிகழ்காலத்துல தான் எப்பயுமே, நம்ம உடல் இறந்த காலத்துக்கும் போகாது, எதிர்காலத்துக்கும் போகாது. நம்ம எப்பயுமே நிகழ்காலத்துல தான் இருக்கிறோம். அதுதான் உண்மையாகவும் இருக்கும். ஆனா என்ன நிகழ்காலத்துல தான் ஏன் இருக்கணும் அப்படின்னா, அந்த மனம் எல்லா இடத்துக்கும் போகும். நேத்து நடந்ததுக்கும் போகும், 20 வருஷத்துக்கு நடந்ததுக்கும் அதால டிராவல் பண்ண முடியும். நாளைக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அது கற்பனையும் பண்ண முடியும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற பின்னாடி இருக்கிற அவேர்னஸ், அதுதான் நம்ம சொன்ன இந்த கேலண்டர் பேப்பர் மாதிரி தான். அந்த பேப்பர் நிலை இருக்கு, அதுக்கு மேல இருக்க எழுத்து நிலைகள் இருக்கு. நம்ம மைண்டில் இருக்கும்போது அந்த எழுத்துன்ற நிலையில இருப்போம். அதில் என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடந்துட்டு, எண்ணங்கள் படியே போயிட்டு இருப்போம். அந்த எழுத்துல இருந்து நம்ம அந்த பேப்பர் ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு நம்ம வரணும். அது ஆதாரமாக இருக்கிற இடத்துக்கு வரணும்.
அது அது வந்து நம்ம எங்க இருக்கு? நம்ம வந்து மனதுல இருக்கும்போதே அந்த உண்மை எங்க இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்த்தா, நம்ம எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கு. அந்த எழுத்துக்களுக்கு நடுவுல அந்த பேப்பர் தெரியும் இல்லையா? ஒரு கேப் இருக்கு இல்லையா? அது மாரி நம்மளோட எண்ணங்களுக்கு நடுவுல அந்த கேப் இருக்கு. கேப்ல அந்த சிவம் இருக்கு. எண்ணங்கள் இல்லாத நிலையில நம்ம சும்மா இருக்கிற நிலையிலயும் அந்த சிவம் இருக்கு. அந்த மனத்திடை நின்ற, அந்த மனதிற்குள் நின்ற அந்த அவேர்னஸ நீங்க கண்டுபிடிச்சு, அந்த மதிவால எடுத்து நீங்க உருவி, உள்ள இருக்கிற அந்த ஆதாரத்த நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த ஞானத்த நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இதிலிருந்து நீக்கிக்கலாம். எண்ணத்திடை நீக்கி, இந்த மனம் தான் நானுன்னு, இதுக்குள்ள தான் நான் இருக்கணுன்ற இந்த எண்ணங்கள் பின்னாடி நம்ம போகணுன்றது இல்லாம, 2 விஷயம்னு இல்லாம, ஒன்றாக அந்த ஆதாரத்திலே நான் நிக்கிறேன் அப்படிங்கிறது தான் தவம். அந்த ஆதாரத்திலே நான் நிக்கிறேன்றதுல 2 வீர்த்துனா அந்த 2ன்ற விஷயம் இல்லாம ஒரே இது அந்த இறைவன் மட்டும்தான், அந்த இறைவனோட ஒளியில மட்டும்தான் நான் இருக்கிறேன்ற அந்த இடம். புனத்திடை அஞ்சும் போகாமல் மறித்தார். புனத்திடைனா காடு. இந்த உலகம் என்ற அந்த விஷயத்துல இந்த 5 புலன்களையும் நம்ம போகாம நிறுத்தணும். மறித்தால். ஏன் இந்த 5ம் வழியா தான் நமக்கு வந்து எல்லாமே நம்ம எண்ணங்கள் கிரியேட் ஆயிட்டே இருக்கிறது இந்த 5 விஷயங்கள் மூலமா தான் இருக்கும். கண், வாய், மூக்கு, செவி, மெய். ஏன்னா இதெல்லாம் குடுத்துருக்கதே நம்ம அத வச்சு அடுத்தடுத்த நிலைக்கு வரணுங்கிறது தான். இந்த இந்த இடத்துல என்னன்னா, இப்ப நம்மளால அ அம் மனதுல இருந்தா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த அவேர்னஸ்ங்கிறதெல்லாம் எனக்கு இன்னும் வரல. ஆனா நான் எப்படிதான் இந்த இதுலேருந்து போகணும் அப்படின்னா, கவனம்ன்றது நம்மள்ட்ட ஒண்ணு இருக்கு. இந்த 5 புலன்கள்ல இருந்து நம்ம வந்து விடுவிச்சுக்கலாம். கவனம்ன்றதுல வந்து மனம் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கும். அதுல மாயையும் இருக்கும். அதே சமயம் சிவமும் இருக்கும். முதல் நிலையான அந்த பிரம்ம நிலையில இருக்கும்போது. அப்ப இந்த நம்ம கண்ணு ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு முன்னாடி நீங்க கண்ல உங்களுக்கு முன்னாடி என்ன விஷயம்? இப்ப எனக்கு என் கண்ணு முன்னாடி ஜன்னல் இருக்கு. இப்ப நான் அத பார்க்குறேன். அ இப்ப நான் பார்த்த உடனே இப்ப நான் நார்மலா இப்ப பேசிட்டு இல்லாம நான் பார்க்குறேன். அதே மாரி நீங்க உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க பார்க்குறீங்க. பார்க்கும்போது என்ன ஒண்ணு தோணும்? ஜன்னல் தொறந்திருக்கா? எனக்கு முன்னாடி ஜன்னல் இருக்கு. இது தொறந்திருந்தா நல்லா காத்து வருமா? மூடியிருக்கா? இல்ல தூசி இருக்கா? இதெல்லாம் எண்ணங்கள் ஓடும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாரி நான் என் உடம்ப இப்ப நான் அத தொறந்து விடணும்னு என் எண்ணங்கள் வருதுன்னா, நான் போய் தொறந்து விடுவேன். இல்ல மூடணும்னு நெனச்சா மூடுவேன். எனக்கு எண்ணம் வந்து எத சொல்லுதோ, இப்ப நான் கண்ல பார்த்த ஒரு விஷயத்துக்கு எண்ணம் வந்து என்ன கிரியேட் பண்ணுதோ, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உடனே இந்த ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணி நான் என்னோட உடம்ப எடுத்துட்டு போய் அத தொறக்கணுமா தொறக்கணும், மூடணுமா மூடணும். அத செஞ்சுருவோம். அதே மாரி வாய் பார்த்தீங்கன்னா, இந்த அ அ அதோட உணர்வுக்கு நீங்க வந்து ருசிக்கு கூட வச்சுக்கலாம் நம்ம வந்து. இப்ப ஏதாவது சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருது. இந்த இடத்துல எனக்கு கார உணர்வு, காரமா ஏதாவது சாப்பிடணும் போல. இல்ல ஸ்வீட்டா ஏதாவது ஒரு உணர்வு வருது. உடனே அந்த எண்ணங்கள் பின்னாடி நான் போயிட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிடுறதோ, இல்ல வந்து காரம் சாப்பிடுறதோ, இது அப்படியே எண்ணங்கள் பின்னாடி நான் அப்படியே வந்து நான் ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எண்ணம் சொல்லுதா, அதுதான் உண்மை, அதுதான் நான் செய்யணும் அப்படின்னு. இந்த இடத்துலேருந்து நம்ம வேலை செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மனம் படியே நம்ம போய்க்கிட்டே இருப்போம். மனதிலிருந்து தான் வேலை பார்க்குறோம். ஆனா, அந்த விழிப்புணர்வு நிலையில நீங்க இந்த ஐம்புலன்களும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அங்க எண்ணமே இருக்காது. இப்ப நான் ஜன்னல பார்க்குறேன்னா, ஜன்னல மட்டும் தான் பார்க்குறேன். அங்க எண்ணங்கள் வந்து உருவாகவே இல்ல. உண்மை என்னவோ அது நான் அந்த பொருளாவே பார்க்குறது. அந்த பொருளாவே பார்க்கும்போது எண்ணங்கள் இல்ல அப்டின்னா, நான் ரியாக்ட் பண்ணவே தேவையில்ல. புத்தர் சொல்லுவாங்க இல்லையா? புத்தர வந்து நெறைய பேர் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அவர வந்து ரொம்ப தரக்குறைவா நடத்தியிருக்காங்க. ஆனா, அதெல்லாம் அவர எதுவுமே பாதிக்காது. ஏன் பாதிக்காது அப்டின்னா, அவரு வந்து அந்த நிலையில இல்ல, மனம் என்ற நிலையில இருந்தார்னா, இவங்க எப்படி என்ன சொல்லலாம்? நான் யாரு? அப்டின்றது ஈகோ ஃபர்ஸ்ட்டு பேசியிருக்கும். மனம் வந்து என்ன எதுக்கு கஷ்டப்படுறாங்க? நான் நல்லது தானே செய்ய வந்தேன் அப்படின்னு மனம் பேசியிருக்கும். இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் இல்லையா? ஆனா புத்தருக்கு வந்து இதெல்லாம் பேசல. அவர் காதுல வாங்குனது, அவர் சொல்ற வார்த்தைகள் அவர் காதுல விழுது. ஆனா அந்த எண்ணங்கள் எதுவுமே அவரால அவர் கொண்டு வரல. எந்த எண்ணங்களுமே அவர் கொண்டு வரல. அப்ப எந்த எண்ணங்களுமே வரலன்றக்கப்ப, அத வந்து ஒரு சாட்சியா தான் நம்ம பார்க்க முடியும். அந்த சிவ ஒளியிலிருந்து நம்ம பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? அ இதெல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வலி இருக்கு போல் இருக்கு. அவங்க இத நம்பல போல் நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியல போல் இருக்கு. அவங்க மனதுல இருந்து யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அது புரியல போல் இருக்கு. இதுவுமே வந்து அந்த இது எப்படியாவது நான் யோசிக்கணும்னா தான் இந்த நல்ல எண்ணங்கள வச்சு நான் யோசிக்கலாம். இல்ல இதுவுமே எனக்கு தேவையில்லன்னா,
அதை ஜஸ்ட் கேட்டுட்டு, ஏன்னா இதுக்கு பின்னாடி அவங்களோட விஷயம்தான் இருக்கு இல்லையா? நம்மளோட பிரச்சனை எனக்குன்றத ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருக்கிற இடம் அவங்கள்ட்ட தான். அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டா ஜஸ்ட் அவங்க காதுல அவங்க சொல்றத வாங்கிட்டு நம்மான்னு போய்க்கிட்டே இருக்கலாம். அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அவங்களால அதை வந்து சாட்சியாக பார்க்க முடியுது. மனதுல இருந்துக்கிட்டு சாட்சியா பார்க்கவே முடியாது. மனதுல இருக்கும்போது எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் வரும்போது நம்ம அது பின்னாடியே தான் போயிட்டு இருப்போம். அது என்ன சொல்லுதோ அதுதான் சரின்ட்டு. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி இப்ப எண்ணம் வந்து நான் மனதுல இருந்து இருக்கும்போது, அ ஒருத்தவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரியான எண்ணங்கள்லாம் வரும்போது, நான் அதுக்கு தகுந்த மாரி ரியாக்ட் பண்ணுவேன் இல்லையா? அந்த இடம் வந்து இங்கே இந்த பாடல்ல. ஏன்னா நம்ம வந்து 2, 3 பாடலா என்ன சொல்லிட்டு வராங்க, மனம் வேற, மனதுல இருந்து நீங்க இறைவன அடைய முடியாது. மனதுல இருந்து தாண்டி அந்த விழிப்புணர்வு நிலைக்கு, இறைவனோட அந்த நிலைக்கு போனா தான் இறைவன அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனத பிடிக்கக்கூடாது. அதேமாரி போன பாடல்ல என்ன சொன்னாங்க, அந்த கடல்ல வந்து நம்ம நீந்தணும் அப்படின்னாங்க. அந்த கடல்ல வந்து அவ்வளோ பெரிய கடல். 7 கடல்லையும் மனம்ன்றத நீந்தி கை நீந்தி தான் நம்ம வரணும். அதிலே இருந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். இப்பயும் இதுலயும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஞானத்த ஃபர்ஸ்ட்டு உருவணும். மனத்திடையில இருக்க ஞானத்த வெளில எடுங்க. அந்த ஞானத்த வெளில எடுத்து அதோட இணையாம, இந்த ஐம்புலன்கள் படியும் போகாம, அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா, அப்ப எண்ணங்களற்ற நிலையில நம்ம இருக்கிறது தான் தவத்திடையில நம்ம இருக்கிறது. இங்க வந்து ஆறுன்னு பார்க்கலாம். இல்ல அந்த தவத்துல இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஒளி இருக்கு இல்லையா? அதுதான் அந்த அவேர்னஸ் கொடுக்கிற ஒளி. அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா? நமக்கு அவேர்னஸ் கொடுக்கிற அந்த தவத்திடையில இருக்கிறவங்களோட ஒளியே அவங்களோட சிவ ஒளியாமே. அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற சிவ ஒளி. ஏன்னா, அதுல வந்து மாயை இல்ல. மனம் என்ற மாயை இல்ல. எண்ணங்கள் என்ற இருள் இல்ல. ஆணவம் என்ற ஒரு விஷயம் இல்ல. இது எல்லாமே இல்லாத ஒரு நிலை இருக்கு இல்லையா? அதுதான் அவேர்னஸ்ல இருந்து நம்ம உலகத்த பார்க்கிறது. அது வந்து நிலைத்து நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தவத்திலேயே நிறைய நாள் செய்ற ஏன் நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் இதுன்னா விட்டுறலாம் இல்லையா? அப்படி இல்ல. அது நமக்குள்ள முழுமையாக அது நிலைத்து நிற்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ வருடக்கணக்கா தவம் பண்றது, காடுகள் போய் தவம் பண்றதுன்னு தவத்திலே இருக்கிறது. ஏன்னா, அதுதான் உங்களுக்குள்ள இருக்க சிவ ஒளி. தன்னொளியாக உங்கள சரி பண்ற ஒளியாக எது இருக்குன்னா, அந்த சிவ ஒளி தான். சரி, நான் இப்ப மனதுல தான் இருக்கேன். நான் எப்படி வந்து அந்த சிவ ஒளிய புரிஞ்சுக்கிறது? மனம் தான் இருக்கு அப்படின்னா, மனதுல மனம் இருக்கிறத வந்து ஐம்புலன்கள் வழியா தான் எல்லாம் போகுதுன்னு தெரியுது இல்லையா? அந்த அந்த வழிய வந்து நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக பார்க்குற விஷயம் நல்லதா இருக்கிறது, கேட்குற விஷயம் நல்லதா இருக்கிறது, நம்ம செய்ற விஷயங்கள் நல்லதா இருக்குது. இந்த ஐம்புலன்களும் நல்லதுக்காக ஈடுபடணும். அதுதான் நம்ம இதுல இயமம் நியமத்துல சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல வந்து உங்க ஐம்புலன்கள வந்து அது இஷ்டத்துக்கு போகாம, இப்ப என் மனம் சொல்லுது இதெல்லாம் செய்யலாம் செய்யலான்ட்டு போகாம, அது நல்லது எதுன்னு எடுத்து ஃபர்ஸ்ட்டு செய்யுங்க அப்படின்றது தான். இப்ப எ என் மனசு ஒண்ணு சொல்லுது அப்படின்றதுக்காக அது பின்னாடி போகாம, அது நல்லதா? இது நான் செய்யலாமா? அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். நல்லது செய்யணும். அது இறைவன் பக்கம் இருக்கணும். அது என்ன என்ன வந்து அடுத்த நிலைக்கு கூட்டு போற விஷயமாக இருக்கணும். அந்த மாரி விஷயங்கள மட்டும் இந்த ஐம்புலன்கள நம்ம யூஸ் பண்ணி செய்யும்போதும், நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போ முடியும். அதுதான் முதல் நிலை. அதுக்கப்புறம் இந்த ஐம்புலன்களையும் நீங்க உணர்ந்து பார்க்கலாம். அ உ அதுவும் உங்கள வந்து ப்ரெசன்ட்டுக்கு கொண்டு வரும். ஏன்னா நம்மள்ட்ட கவனம்ன்ற ஒரு மனதுல இருந்து வேலை செய்யும்போது கவனம்ன்ற ஒரு சக்தி நம்மள்ட்ட இருக்கு. அந்த கவனத்த கொண்டும் இது பண்ணலாம். இப்ப கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம். இன்னும் யாரும் வரலங்கிறதுனால அதையும் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து நீங்க பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு கண் எடுத்துப்போம். கண்ணு வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு விஷயத்த பார்க்குது. அதனால உங்களுக்கு ஏதாவது எண்ணம் வருதா அப்படின்றத நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் நீங்க கவனிச்சு, எண்ணமே இல்லாம அந்த பொருள பார்க்குறீங்க. எண்ணமே இல்லாம உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கலாம், ஒரு கபோர்ட் இருக்கலாம், என்ன இருக்கோ, எண்ணமே இல்லாம சாதாரணமா பார்க்குறீங்க. அதுதான் அவேர்னஸ். அப்புறம் மெய்க்கு வரலாம். உங்களோட கைய நீங்களே தொட்டு பாருங்க. உங்களோட ஒரு கையால இன்னொரு கைய பிடிங்க. என்ன உணர்வு வருது அந்த இடத்துல? ஒண்ணு உங்க கை சூடா இருக்கா? சில்லுன்னு இருக்கா? உங்க கைய நீங்களே பிடிக்கும்போது என்ன உணர்வு வருது? யாரு பிடிச்ச மாதிரி இருக்கு? அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அந்த அந்த உணர்வு வருது இல்லையா? அது அப்படியே எண்ணங்கள்ல அப்படியே கவனத்த வைங்க. இப்ப எண்ணங்களே இல்லாம நான் அத கைய பிடிச்சிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு?
அதே மாதிரி அப்படியே வாய்க்கு போங்க, ஐம்புலன்களையும் அடுத்தது வந்து வாய்க்கு போறீங்க. அங்க என்ன என்ன உணர்வு இருக்கு? நான் என்ன ருசி இருக்குது அதுல? நான் என்ன தண்ணி குடிச்சிருந்தேன்? நான் என்ன குடிச்சிருந்தேன்? அது என்ன உணர்வு அதுல இருக்கு? என்ன ருசி என்னோட நான் பார்க்குறேன்? அதுக்கும் எண்ணங்கள் இல்லாம நான் அத பார்த்துட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி நம்மளோட செவி. இப்ப நான் பேசுறத நீங்க கேட்குறீங்க. இதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்றதுக்காக திரும்ப அந்த எண்ணங்கள் வராம நான் சொல்றத மட்டும் தான் கேட்குறீங்க. இல்ல வேற ஏதாவது நீங்க கேட்குறீங்க அங்க அப்படின்னாலும் சரி. அத மட்டும் தான் கேட்குறீங்க. ஆனா அதுக்கான எண்ணங்கள் இல்லாம நான் அத கேட்கிறேனா அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கிறது. மூக்கு. ஆமா. சொல்லுங்கய்யா. இல்ல விட்டு விட்டு வர மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நிச்சயமா உங்களுக்கும் அப்படி இருக்குங்களா? இல்ல விட்டு விட்டு வருது எனக்கு. என்னன்னு தெரியல. எனக்கு எரரா என்னன்னு தெரியல. தொடரும். நான் உனக்கு கிட்டக்க வச்சுக்கிறேன். தெளிவாதான் கேட்டுட்டு இருக்கு. சரி. அதே மாதிரி இப்ப வந்து நம்ம வந்து மூக்குக்கு வந்திருக்கோம். நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற நறுமணம் எப்படி இருக்கு? அங்க ஏதாவது வாசனை இருக்கா? இல்ல வாசனையே இல்லாம இருக்கா? இல்ல சமையல் பண்ற இடத்துல இருந்து ஏதாவது வாசனை உங்களுக்கு அங்க வருதா? ஒரு நிமிஷம் உங்க மூக்க அ என்ன உணர்வு வருது? சரி ஏதோ ஒரு இப்ப உங்களுக்கு அங்க காஃபி ஸ்மெல் வருதா? இல்லன்னா உடனே அதுக்கு எண்ணங்கள் கிரியேட் பண்ணாம நான் இருக்கிறேனா? எண்ணங்கள் இல்லாம இருக்கா என் நான் மூக்குல ஒரு விஷயம் ஒரு ஸ்மெல் வருது. ஒரு ஒரு பூவோட நறுமணமா இருக்கலாம். அது எந்த இடத்துல இருந்து வருது? அது வருது. அத நான் வந்து உணர்றேன். ஆனா, அதுக்காக நான் எந்த எண்ணங்களும் கிரியேட் பண்ணல. இந்த வாசனை வருது. நான் உடனே போய் அத சாப்பிடணும். இந்த வாசனை வருது. அது எந்த பூவா இருக்கும்? இப்படிலாம் நான் எந்த எண்ணங்களும் இல்லாம, சும்மா அந்த எண்ணங்களே இல்லாம அத நான் பார்க்குறேன். எண்ணங்களே இல்லாம அந்த நுகர்றேன். இதுவும் அந்த அவேர்னஸ் பயிற்சி தான். மெய் பார்த்துட்டோம், செவி பார்த்துட்டோம், வாய், கண், மூக்கு இந்த ஐம்புலன்களும். இதுவும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாலும், அந்த எண்ணங்கள் இல்லாம இந்த ஐம்புலன்களையும் நீங்க உணர்ந்து பார்க்கும்போதும், இது அவேர்னஸ்க்கான பயிற்சியா இருக்கும். ஏன்னா, அவேர்னஸ்க்கான பயிற்சி என்னன்னா, நீங்க பார்க்குறீங்க, கேட்குறீங்க எல்லாமே இருக்கு இந்த ஐம்புலன்கள் வழியா. ஆனா வந்து, நீங்க வந்து அதுக்கான எண்ணங்கள உருவாக்கல. அப்படியே நீங்க எண்ணங்களே வருதுனாலும், அதையும் நீங்க பார்க்குறீங்க. எண்ணங்கள் வருதுன்னா, நானும் அதையே சாட்சியா பார்க்குறேன். இப்ப எனக்கு வந்து காஃபி ஸ்மெல் வருது. அங்கருந்து யாரோ காஃபி போடுறாங்க, குடிக்கிறாங்க. அந்த ஸ்மெல் எனக்கு வருது. ஆனா, அது அது இது வருது, போகுது. அவ்வளோதான். நான் அது பின்னாடியே நான் போயி, எனக்கும் வேணும், எனக்கும் குடிக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் நான் பண்ணல. அப்படியே அந்த எண்ணங்கள் வந்தாலும், ஓ! எனக்கும் குடிக்கணுன்ற எண்ணம் வந்துகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இத சாட்சியா நின்னு நம்ம எப்ப பார்க்குறோமோ, அப்ப நம்ம அவேர்னஸ்ல இருக்கிறோம். சாட்சியா இல்லாம அப்படியே அப்படியே நடக்கிறோம் இல்லையா? அப்ப மனதுல இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம் 2த்துக்கும். எப்ப வந்து தள்ளி நின்னு எண்ணங்கள வந்து உங்களால பார்க்க முடியுது, உங்களோட உணர்வ பார்க்க முடியுது அப்படின்னா, நம்ம வந்து சாட்சியா நின்னு பார்க்குறோம். அது பின்னாடியே போனோம் அப்படின்னா ஏன்னா முதல் நிலை மனதுல இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நம்ம வந்து செய்றதே தெரியாது. இப்ப வந்து எனக்கு வந்து அந்த ஸ்மெல் வருது. ஒரு காஃபிக்கு ஸ்மெல் வருது. நான் வந்து யோசிச்சேன்றது கூட எனக்கு தெரியாது. நான் காஃபி குடிச்சிட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கிறது தான் நான் அவேர்னஸ்ல வருவோம். ஓ! நமக்கு இந்த எண்ணம் வந்துச்சு. அதனால தான் நம்ம போய் காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் அப்புறம் இந்த ஐம்புலன்களையும் எடுத்துட்டு போய் நான் காஃபிய எடுத்து போட்டு என் வாயில ருசிச்சு குடிச்சேன். இது எல்லாமே தெரியாது. இது எல்லாமே மாயையில அப்படியே வேகமா நடந்துரும். எங்க போய் நிப்போம்னா, நம்ம காஃபி குடிச்சிட்டு இருக்க இடத்துல தான் நிப்போம். அ இந்த இந்த ஸ்டெப் எல்லாம் ஈஸியா டக்குன்னு கடந்து போயிருவோம். முதல் நிலையில மனதின்படியே நம்ம இருக்கும்போது. ஆனா நீங்க அவேர்னஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த எண்ணம் வருது. நமக்கு காஃபி குடிக்கணுன்ற எண்ணம் வருது. இத செயல்படுத்தணுமா வேண்டாமா? அதையும் சாட்சியா நின்னு யோசிச்சுக்கலாம். இத செயல்படுத்தணும்னா படுத்தலாம், படுத்தலைன்னா தேவையில்ல. இதுக்கு நம்ம இந்த ஐம்புலன்களும் எப்படி எப்படி நமக்குள்ள ஒர்க் ஆகுது? இது அந்த இடத்த வந்து நம்ம நின்னு கவனிச்சு பார்க்குற பயிற்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னாலும், அது திரும்ப திரும்ப வரப்ப உங்களுக்கு எண்ணங்களையும் கவனிக்க முடியும். அது பின்னாடி போக தேவைங்களன்றதையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கு இந்த கவனம்ன்ற பயிற்சி இருக்கிறதுனால நம்ம கவனத்த வைக்கலாம். அதனால தான் அந்த மூச்சு பயிற்சியிலயும் கவனம் தான் வைக்க சொல்லுவாங்க. அ உ உடல்ல உடல்ல ஒவ்வொரு பகுதியா போற இடத்துலயும் கவனத்த வைக்க சொல்லுவாங்க. நம்மள்ட்ட அந்த கவனம்ன்ற ஒரு சக்தி இருக்கும் மனதுல இருந்து வேலை செய்யும்போது. ஆனா விழிப்புணர்வுக்கு நீங்க வந்துட்ட பிறகு, இது எதுவுமே தேவையில்ல. இது அப்படியே சாட்சி நிலைக்கு நம்ம போயிருவோம். அந்த ஆதாரமாக இருக்கிற சிவநிலைக்கு போயிட்டதுனால,
இந்த ஐம்புலன்கள்னால நம்ம உடனே உடனே ரியாக்ட் பண்ண மாட்டோம் எல்லா விஷயத்துக்கும். அவங்கள்ட்ட இருந்து வர பிரச்சனை அது அவங்க பார்த்துக்க போறாங்க. ஒருத்தவங்க கோவமா இருக்காங்களா, கவலையா இருக்காங்களா, அது உங்கள வந்து எதுவுமே பாதிக்காது. நீங்க வந்து தள்ளி நின்னு சாட்சியாக பார்க்கும்போது. இது என்ன சொல்றாங்க? எனக்கு நடக்குது. நானுன்றது வந்து எப்போ வரும்னா, மனதிலிருந்து வேலை செய்யும்போது மட்டும் தான் வரும். அவேர்னஸ்லேருந்து வரும்போது இங்க எல்லாருமே ஒண்ணு. நீங்க நானுன்ற வேற வேற இல்ல. அப்ப நம்ம அந்த இடத்துலருந்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்ற அந்த ஒரு விஷயமே வராதனால நம்ம எதையுமே எடுத்துக்க மாட்டோம். என்னதான் சொல்லியிருக்காங்கன்றத எடுத்துக்க மாட்டோம். நம்மளோட உணர்வு எல்லாம் அந்த பரந்த அன்பு நிறைந்த, அந்த உண்மை நிறைந்த அந்த உணர்விலே இருக்கிறதுனால, இங்க உலகியல்ல இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அதனால நம்மளால போயிட்டும் வர முடியும். நீங்க ம் அ ஒரு விஷயம் உங்க மனது வந்து ரொம்ப பாடா படுத்துதுன்னா, நீங்க அந்த இறைநிலைக்கு ஒரு நிமிஷம் மனத நிறுத்தி, அந்த எண்ணமற்ற நிலைய நான் கவனிக்கிறேன், என் எண்ணங்கள கவனிக்கிறேன்னு நீங்க ஒரு நிமிஷம் நிறுத்தினாலும், அதுலருந்து நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிக்கலாம். அந்த மனதுலருந்து டிஸ்கனெக்ட் ஆயிக்கலாம். இந்த பயிற்சியுமே நல்ல இதா இருக்கும். நம்ம ஐம்புலன்களும் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஒர்க் ஆகுறதுக்கு என்னோட கவனத்த நான் எப்படி குடுக்குறேன், அதுல எண்ணம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கு, அதுல எண்ணம் வந்தாலும் நான் அத சாட்சியா பார்த்தேன்னா எப்படி இருக்கு, அப்படிங்கிறதுலயும் நம்ம வந்து கவனத்த வைக்கும்போது, இதுலருந்தும் ரியாக்ட் பண்றது. அது வந்து குறைச்சுக்கலாம். நம்ம உடனே உடனே எண்ணங்கள் படியே ஓடாம, அ அந்த இடத்துல பொறுமையா, "ஓ! இது வருது, இது செய்யணுமா? செய்ய வேண்டாமா?" அப்படிங்கிற அந்த இடம் வந்து வரணும்னு இந்த இடத்துல சொல்றதா தான் நான் பார்க்குறேன். "புனித்திடை ஐந்தும் போகாமல் மரித்தால்." அந்த 5 படியும் நீங்க போகாம நீங்க மறிக்கிறது எப்போ வரும்னா, அந்த எண்ணங்கள நீங்க கவனிக்கிற நிலையில இருந்தா தான். அந்த எண்ணங்களாகவே இல்லாம கவனிக்கிற நிலையில இருந்தா தான் அத மறிக்கவே முடியும் நம்மளால. அப்படி மறிச்சு சாட்சியா நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அதுதான் தன்னொளியாக, சிவ ஒளியாக நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அதுதான் இந்த பாடல பார்க்கும்போது புரியுறது. அனைவருக்கும் நன்றி. வேற யாராவது இதுல கேள்வி, கருத்து யாராவது சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாம். ஐயா மியூட்ல தான் இருக்குங்கய்யா. சரி, நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.